அழகா பாலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா எல்லைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாய் உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன் இதழும் இதயத்துமே புதிதாய் வழிகளில்லை இமைகள் மூடி அருகினில் வா இது போல் எதுவுமில்லை உனக்குள் பார்க்கவா உள்ளதை கேட்கவா என் உயிர் சேர்ந்திட நான் வழி சொல்லவா கண்ணழகே பேரழகே பெண்ணழகே என் அழகே உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி சந்துரு, ம் சந்துரு, ம் இதெல்லாம் ரொம்ப டூ மச். பகல் முழுக்க இந்த லேப்டாப்பை கட்டிட்டு தான் அழுவுற. இப்பவாவது கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு என்ன பார்த்தாதான் என்ன? சாரி ஸ்வேதா, ஒரு கொட்டேஷன் ஒன்று அர்ஜென்ட்டாக அனுப்பி ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், அதான். நீ ரொம்ப ஏய். இரிட்டேட் பண்ற. வாவ் ஸ்வேதா, எப்படி திடீர்னு இவ்வளோ அழகா மாறிட்ட? இத பார்த்து சொல்றதுக்கு இவ்ளோ நேரமா? சூப்பரா இருக்க, செம்ம கியூட்டா இருக்கு. ஓகேவா, லேப்டாப்பை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருமா ப்ளீஸ். வேணா சந்துரு. ஏன் ஸ்வேதா இப்படி பண்ற? எப்படி பண்றாங்க? நான் என்ன உன் ஆபீஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்றேன்? இது நம்ம 2 பேருக்கான இடம். இங்க கூட இப்படிதான் இருக்கணுமா? ஆ, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இப்ப புரியலன்னு வாயை திறந்து சொல்றியே, இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்ன சொன்ன? ம், கியூட்டா இருக்க, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்னல. ம், ஆமா. அப்போ நான் என்ன பைத்தியக்காரியா? இந்த நேரத்துல நான் இப்படியெல்லாம் ரெடி ஆகி வரத்துக்கு? உனக்கு பிடிச்ச பூ,
உனக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம்னு தேடி தேடி போட்டு வந்திருக்கேன். ஆனா நீ என்னடான்னா எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்க. இல்ல ஸ்வேதா, நான் தான் ஒரு கொட்டேஷன் அனுப்பணும்னு சொன்னேன்ல. போய் ஸ்வேதா, இங்க பாரு, நான் உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுவேன்? இந்த பூவு பெர்ஃப்யூமு எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் உன்கிட்ட இருக்குன்னா அதை பத்தி சொல்லவே வேணாம். ஐ லவ் திஸ் டா. ஸ்வேதா, ஒர்க் இருக்குன்னு சொல்றேன்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன நீ அவாய்ட் பண்றல சந்துரு. இப்படி நீ நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பாரு ஸ்வேதா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஒர்க் இருக்கு, அதனால தான். பாரதிக்கு பணம் கொடுத்த விஷயத்துல நான் சண்டை போடுறதெல்லாம் தப்புதான். அதுக்காக நீ இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ஸ்வேதா, நிஜமாவே அதுக்காகலாம் கிடையாது. எனக்கு ஒர்க் இருக்கு, அதான். சந்துரு, வைத்தியம் பார்த்துட்டு வெறும் மருந்து சாப்பிட்டா மட்டும் எதுவும் நடந்துராது. அத முதல்ல நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இங்க பாரு ஸ்வேதா, எனக்கு புரியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ இந்த ஒர்க்கை நான் முடிச்சாகணும். மருந்து சாப்பிட்டேல, சீக்கிரம் தூங்கு. வணக்கம் தம்பி. இப்போவும் நம்ம சந்திக்கணுமாங்கிற கேள்வி நிறையா இருந்தாலும், ஏதோ என் மகளோட நம்பிக்கையை பற்றி உங்ககிட்ட பேசினா அதில் ஒரு திருப்தி இருக்குங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்படிலாம் நடக்கும்னு சத்தியமாக யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது. எதையோ நினச்சி ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிருக்கலாம். ஆனால் சின்ன தம்பிக்கு ஏற்பட்ட இந்த பரிதாபமான நிலைமையை நினச்சாதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. வருத்தப்பட வேண்டான்னு. சின்ன தம்பி மாமா சாகல. ஆமாண்ண, மாமா உயிரோட தான் இருக்காருன்னு கோயில் பூசாரி உறுதியா சொல்லிட்டாரு. என்னண்ணா இது? அது எங்களோட நம்பிக்கை தான் தம்பி. ஆண்டாண்டு காலமாக ஊரில் இருந்துட்டு வர்ற வழக்கம். இது வரைக்கும் அந்த ஊரில் சோழி பார்த்து சொல்கிற பழக்கம் எதுவுமே பொய்யா போனதில்லை. ஆமாண்ண, எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம். ஆனா இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கை தப்பு இல்லை. ஆனால் அது நடந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும். செய்யாத ஒரு குத்தத்துக்காக எங்கள் அப்பா இப்போ ஜெயிலில் இருக்காரு. தெரியும் தம்பி, நானும் கூண்டேறி உங்கள் அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொன்னேன். ஆனால் உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறதுக்கு நானும் தான் ஒரு காரணம். நீங்க சின்ன தம்பி மேல வச்சிருந்த பாசம் எங்களுக்கு தெரியாம இல்ல. எனக்கு துரோகம் பண்ணவும் நீங்க நினைக்கல. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் யார் யாரோ பண்ண சூழ்ச்சி தான் இப்ப நம்மள திண்டாட வச்சிருக்கு.
எதுக்கோ ஃபோன் பண்றீங்கன்னு தான் நினைச்சு ஓடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ள விதைச்சு விட்டுருக்கீங்க. தெரியும் தம்பி, கோயில் பூசாரியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து நம்பிக்கையாக நாங்களும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக தேடி தேடி வர்றோம். அதனால் கண்டிப்பாக நான் இருக்கேன் அப்படின்னு சின்ன தம்பி வந்து நிற்க தான் போகிறான் தம்பி.